தியேட்டரில் தனுஷின் ராயன் படத்தை செல்போனில் பதிவு செய்த மதுரையைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, என்ன நடந்தது? முழு விவரங்கள். திருவனந்தபுரத்தில் உள்ள ஏரிஸ் பிளாக்ஸ் திரையரங்குல பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படமான ராயன் திரைப்படம் வெளியாகி தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் அங்க அந்த படத்தை செல்போன்ல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த திரையரங்கு உரிமையாளர் போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா போலீசார் ஸ்டீபனை கைது பண்ணிருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா குருவாயூர் அம்பல நடை என்கிற படமும் இணையதளத்துல வெளியாயிடுச்சு. இதனுடைய தயாரிப்பாளர் சுப்ரியா மேனன் காக்கநாடு சைபர் கிரைம் போலீஸ்ல புகார் அளித்தார். இந்த குழுவினரும் பாத்தீங்கன்னா திரையரங்க எல்லாத்தையுமே இது மாதிரி படத்தை பதிவு செய்யறவங்க கும்பலை எல்லாம் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீபன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்டீபன் பாத்தீங்கன்னா தற்பொழுது காக்கநாடு இன்ஃபோ பார்க் சைபர் போலீஸ்ல விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த புது படங்களை தியேட்டர்ல இது மாதிரி செல்போன்ல பதிவு பண்ணி வெளியிடக்கூடிய பிரபல இணையதளத்தை சார்ந்தவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நெட்வொர்க்கை கண்காணிக்கிறதுக்காக போலீசார் தற்பொழுது இவர்கிட்ட விசாரணை செய்து நடத்திட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.